அஷ்டமி, காலத்தின் தீர்ப்பு நாள். பண்டைய காலத்தில் காசி நகரம் முழுவதும் தர்மமும் அதர்மமும் கலந்தே வாழ்ந்தது. அந்த நகரத்தை காக்கும் தெய்வமாக காலபைரவர் விளங்கினார். அவர் சிவனின் கோப ரூபம். ஆனால் அந்த கோபம் அழிவுக்கல்ல, நீதிக்காக மட்டுமே. ஒவ்வொரு மாதமும் வரும் அஷ்டமி திதி பைரவருக்கு பிரியமான நாளாக கருதப்பட்டது. அந்த நாளில் மனிதர்களின் கர்ம கணக்குகள் தீவிரமாக மதிப்பாய்வு செய்யப்படும் என்று நம்பப்பட்டது. ஒரு காலத்தில் காசியில் ஒரு அகங்கார அரசன் இருந்தான். அவன் தர்மத்தை மறந்து அநியாய வரிகளை விதித்து ஏழைகளை துன்புறுத்தினான். என்னைத் தவிர வேறு சக்தி இல்லை என்று கர்வம் கொண்டான். அஷ்டமி இரவில் நகரம் அமைதியாக இருந்தபோது நாய்களின் ஊலையுடன் சேர்ந்து ஒரு கடும் சப்தம் எழுந்தது. கருநிற ஆடை, தீப்பொறிக் கண்கள், கையில் தண்டம். காலபைரவர் நகரின் வாசலில் தோன்றினார். அரசன் கனவில் பைரவரைக் கண்டான். நீ அரசன் அல்ல, நீ தர்மத்தின் சேவகன் மட்டுமே. எட்ட அஷ்டமி என்பது உன் கர்மம் அளவிடப்படும் நாள் என்று பைரவர் முழங்கினார். அடுத்த நாள் அரசன் திடீரென விழித்தபோது அவனுடைய அகங்காரம் உடைந்திருந்தது. அவன் தன் தவறுகளை உணர்ந்து ஏழைகளிடம் மன்னிப்பு கேட்டான். தர்மத்தின் வழியில் திரும்பினான். அதன்பின் ஒவ்வொரு அஷ்டமியும் காசி மக்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றி கருப்பு எள்ளும் நெய் தீபமும் அர்ப்பணித்தனர். பைரவர் அருளால் நகரம் மீண்டும் பாதுகாப்பும் அமைதியும் பெற்றது.